ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சூப்பர் டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பிரெட் டோஸ்ட் ரெசிபி இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. ஃபுல் பேக்கெட் பிரெட்டும் காலியாயிடும். இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு தவாவில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இருக்கிறதுனால நிறைய நெய் சேர்த்துருக்கேன். பெரியவங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக டோஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்லைசஸ் சேர்த்துட்டு தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்த்திங்கன்னா மட்டும்தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரையில் இது ப்ராப்பராக வராது. எப்போயாவது இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 2 பக்கமும் திருப்பி போட்டு தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். சக்கரை எதுவும் சிந்தாத மாதிரி பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். சக்கரை சேர்த்துருக்கறனால அந்த ப்ரெட்டே நல்லா கேரமலைஸ் ஆகி வரும். உங்களுக்கு தேவையான 2 பக்கமே சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லை ஒரே ஒரு சைடு மட்டும் சேர்த்தும் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சக்கரை போட்டிருக்கேன். இப்போ நல்லா கேரமலைஸ் ஆகி டோஸ்ட் ஆகி வந்துச்சு. அவ்வளோதான், எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்பவே அடிக்டிவாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அடிக்கடி செய்யாதீங்க, எப்போயாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரே ஒரு சின்ன டிப் என்னென்னா, எவ்ரி டைம் டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர் வச்சு தோசைக்கல்லை தொடச்சிருங்க. ஏன்னா சுகர் கேரமலைஸ் ஆனது அதில் ஒட்டிகிட்டு இருக்கும். அது திருப்பி திருப்பி ஹீட் ஆகும்போது பர்ன் ஆன ஸ்மெல் வரும். இந்த அல்டிமேட் டேஸ்ட்டான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.